ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொச்சி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மரைன் டிரைவ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மரைன் டிரைவ் அப்படின்றது வந்து எதை சார்ந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடலில் இருந்து வரக்கூடிய பேக் வாட்டர் காயெல்லாம் அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேக் வாட்டரில் வந்து போட் மூலியமாக நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொச்சினோட துறைமுகம் பார்க்கலாம், கண்டெய்னர் டெர்மினல் பார்க்கலாம், அப்புறம் வந்து சைனீஸ் ஃபிஷ்ஷிங் சொல்லுவாங்க, சைனா முறைப்படி வந்து மீன் பிடிக்கக்கூடிய அந்த இடத்த பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஜங்கார் ட்ராவல் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஜங்கார் அப்படின்னா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தண்ணிக்குள்ளார வண்டியும் ப்ளஸ் நம்மளையும் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதை வந்து நம்ம காட்டுவோம். இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம அதையே இந்த கடல் தண்ணி வந்து அலை இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலோட பேக் வாட்டர் தான் அது. நான் ஆல்ரெடி அலப்பி வீடியோவில் சொல்லியிருந்தேன், காயல்னால் என்னது, பேக் வாட்டர்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனாலே இது இயற்கையான தீவு கிடையாது, மனிதரால் உருவாக்கப்பட்ட தீவு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த சென்டரில் ஒரு கப்பல் நிற்கிது இல்லையா, அந்த கப்பல் எதுக்கு நிற்கிது அப்படின்னா, அந்த கப்பல் வந்து கீழே சேர்ந்துருக்கக்கூடிய களிமண் மணல் அதுகளை தூர்வாடுறதுக்காக தான் வச்சுருக்குறாங்க. அது டிபி வேர்ல்டோட இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டெர்மினல் இது. டிபி வேர்ல்டுன்றது சொல்கிறது வந்து துபாய் போர்ட்டோட துபாய் துறைமுக நிர்வாகத்தினுடைய கண்டெய்னர் டெர்மினல் தான் இது. பட் துபாயோட இதில் இருந்தாலுமே நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கீழ் தான் இந்த கண்டெய்னர் டெர்மினல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க முடியாது, இந்த கப்பல் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய கப்பல் தான். இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கண்டெய்னர்லேருந்து 4500 கண்டெய்னர் வரைக்கும் வைக்க முடியுமாமா. இந்த கப்பல் இருக்குல்லையே ஹைட்டு, இந்த ஹைட்டு இதே அளவு ஹைட்டு இதே அளவுக்கு வந்து கீழே அந்த தண்ணி மட்டத்துலேருந்து கீழே இருக்குமாமா. மொத்தமாக வந்து 2500லேருந்து 4500 கண்டெய்னர் இதில் ஏற்ற முடியுமாமா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அந்த மேலே தெரியல கிரெயின், இந்த கிரெயின் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் பவரால் இயங்கக்கூடிய ஒரு கிரெயின். ஒரே ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணுறாராமா. இந்த கிரெயினால் 65 டன் வரைக்கும் தூக்க முடியுமாமா. இந்த கிரெயினால் இதே மாதிரி 6 கிரெயின் வச்சுருக்குறாங்க இவங்க. அப்படியே பார்த்தோம்னா அந்த கப்பலுக்கு பேக் சைடில் ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் இந்த கப்பலை இயக்கக்கூடிய கேப்டனோட கேபினாமா. அங்கேருந்து தான் கப்பல் ஓட்டுவார். என்னடா முன்னாடியெல்லாம் கண்டெய்னர் அடிக்கிருக்கிறாங்க, கப்பல் இவ்வளோ நீட்டமாக இருக்குது, பின்னாடி உட்காந்து எப்படா ஓட்ட முடியும், முன்னாடி உட்காந்து ஓட்டினாலே நம்மளால் ஒழுக்கமாக ஓட்ட மாட்டாங்களா நீங்கள் கேட்கலாம். பட்டு இது மாதிரி நம்ம ரோட்டை பார்த்து ஓட்டுற மாதிரி கிடையாது. ரேடார் மூலியமாக தான் கப்பல் வந்து இயங்குது. ரேடார் வச்சு அந்த காட்டக்கூடிய திசையில் தான் அந்த கப்பலை வந்து இயக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, நம்ம எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆச்சு. இப்போ தான் வந்து நான் வந்து இந்த ஷிப்பு இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஏரியாலாம் வர முடியாமல் இருப்பாங்க, வரக்கூடிய சூழல் இல்லாமல் இருப்பாங்க, குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பார்க்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் 100க்கு 99.5% வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு மூலியமாக எதையோ பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் காட்டணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம இந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ணி போடுறோம். நம்ம வீடியோவில் வந்து எப்போவுமே ரூட்டு ப்ளஸ் ஏரியா, அந்த ஏரியாவோட ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதனால் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, அப்படியே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுலாம் கப்பலை நிறுத்த பயன்படுத்தக்கூடிய நங்கூரம். அந்த நங்கூரம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த நங்கூரம்.
நான் உங்களுக்கு காட்டணுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணேன், அது லைட்டாக பிளர் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. இதிலேருந்து இந்த நங்கூரத்தை வச்சு தான் இந்த கப்பல்லாம் நிப்பாட்டுறாங்க. இது வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க, வேறு நங்கூரம் போட்டு இந்த கப்பலை நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த கப்பல் கம்பெனி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளில் ஒரு கம்பெனி. எம்எஸ்சின்றது வந்து இஸ்ரேல் நாட்டோட ஒரு தொடர்புடைய மிகப்பெரிய கப்பல் கம்பெனி தான். இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே நமக்கு கைடாக வந்து அண்ணாவங்க வந்து சொன்னாங்க. அதை வந்து அவங்க மலையாளத்தில் சொன்னாங்க, நான் அதை அப்படியே உங்களுக்கு வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இதை ஃபுல்லாகவே இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஃபுல்லாகவே கடல் கிடையாது, காயல். அதாவது இந்த கப்பல் வந்து நிற்கிதுன்னா காயல்னால் அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் இருக்க குளங்களை விட ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னாலும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளத்தோட அளவில் கிட்டத்தட்ட ஒரு 50% அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே முன்னாடி வந்துட்டு பாருங்க, நல்லா பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் சொன்னேன்ல, ஜங்கார்னு சொன்னேன் இல்லையா, கொச்சினில் ஜங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோவாவில் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கிற தீவுக்கு இடையில் தண்ணியில் வந்து காரோட நம்ம கொண்டு போகிற வண்டியோடு அப்படியே கொண்டு போய் அடுத்த கரையில் விடக்கூடிய அந்த அமைப்போட இது தான் இந்த ஜங்கார்னு சொல்கிறது. இதோட கரெக்டான பேர் வந்து தமிழ் பேரோ இங்கிலீஷ் பேரோ எனக்கு தெரில. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து சைனீஸ் ஃபிஷ்ஷிங்னு சொல்கிறாங்க. சைனீஸ் ஃபிஷ்ஷிங் அப்படின்னா இந்த சைனாவோட டெக்னிக்கலாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இது, முறை தான் கரெக்டாக இருக்கும். முறை தான் இது. அவங்க சைனாவில் வந்து மீன் பிடிக்கக்கூடிய முறையில் வந்து இது ஒரு முக்கியமான முறை. இதை வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் காலங்கள்லேயே வந்து இங்கே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ நம்ம மக்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த இதை வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க, வேறு எதுவுமே பண்ணாமல் வச்சுட்டுருக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மரைன் டிரைவ்ன்றது வந்து ஒரு முக்கியமாக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே வந்து வரும்போது வந்து நீங்கள் சீசன் டைம் இல்லாமல் அன்சீசன் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் தாண்டி அப்படியே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் போயிடுவோம். இவங்க வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. அதனால் கடலுக்கு முன்னாடியே யூட்டர்ன் பண்ணி திரும்பிடுவாங்க. அப்படியே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த பார்டர் மாதிரி தெரியுது இல்லை, ஒரு லைன் மாதிரி தெரியுது இல்லை, அந்த லைன் மாதிரி தெரியக்கூடிய அந்த இடம் வந்து என்ன இடம்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் கடல். அந்த லைன் மாதிரி தெரிகிறது வந்து கடல். அந்த பக்கம் வந்து கடல், இந்த பக்கம் வந்து காயல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட கடலும் காயலும் எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ட் கொச்சின்றது வந்து ஒரு தீவு, ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட இயற்கையாக உருவான தீவு கிடையாது, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவு தான் இது. தீவோட அமைப்பு கேரளாவிலேயே ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து நிறுவப்பட்டதும் இந்த தீவில் தான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா தாஜ் மலபார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டுருக்குது இல்லையா, அந்த ஓட்டு பில்டிங் மாதிரி தெரியுது இல்லையா, அதை தாண்டி வரக்கூடிய அந்த பில்டிங் தான் தாஜ் மலபார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். அது அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஜங்கார்னு இங்கே ஜங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டான நேம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வண்டியோட மக்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஃபோர்ட் கொச்சிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வர வேண்டியிருக்கும். பட் இந்த ஜங்காரில் ஏறி வந்தீங்கன்னா அக்கறையிலேருந்து இக்கரை வர்றதுக்கு 5 நிமிஷத்தில் வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளை பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை பில்டிங் தான் கேரளாவிலேயே ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டலோட பேர் வந்து தாஜ் மலபார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, கப்பல் துறைமுகம் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த 3மே சேர்ந்ததில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு தீவுனா இந்த தீவு தான். இந்த தீவுக்கு அடுத்து
வேறு எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது. இங்கே தான் இந்த துறைமுகம், ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ப்ளஸ்ஸு வந்து என்னென்னா மிலிட்டரி ஆஃபீஸ், கொச்சினோட மிலிட்ரி ஆஃபீஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கப்பல் பக்கத்துல எல்லாம் இந்த போட்டு வந்து போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம வீடியோவை எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.